தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 30/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் கனமழையும் மிக கனமழையும் வெளுத்து வாங்க போதுங்க. நாம் அறிவித்தபடியே சொன்ன மாதிரி மழை வரப்போது, கவலைப்படாதீங்க. அதற்கான நாள் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருமே கவனமாக இருங்க, நம்ம எல்லாருமே கவனமாக இருப்போம். அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கோடை மழை அப்படிங்கிறது இந்த ஆண்டு அதிகமாக பெய்யுங்க. எனவே கவலைப்படாதீங்க, நிச்சயமாக மழை உண்டு. வரக்கூடிய மாதங்கள், அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதம் மிகவும் ஒரு சிறப்பான மழைக்காலம் அப்படி கூட சொல்லலாம். அதாவது கோடையில் நமக்கு வந்து அதிகமான ஒரு மழை வந்து கிடைக்கும். நான் வந்து இந்த அறிக்கையை முழுமையாக உங்களுக்கு புரியும்படி நான் வந்து மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. இந்த அறிக்கையை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி கேட்குறீங்க, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி கேட்காதீங்க, இறுதி வரைக்கும் கேளுங்க. இது வந்து ஒரு லாங் வீடியோ தான், ஆனால் இது வந்து எல்லாருடைய ஊர், தாலுக்கா, மாவட்டம், அனைத்து மாவட்டம், அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்கள் பெயரும் நான் வந்து சொல்லியிருக்கேன். மழை எப்போ பெய்யும், நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா, ஊர், மாவட்டம், ஏரியா மழை எப்போ பெய்யும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் பதிவான வெப்பநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு வெயில் தாங்க. அதாவது நாம் அறிவித்தபடியே தமிழகம் முழுவதும் இன்று கடுமையான வெயில் வந்து அடிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா மேற்கு உள் மாவட்டம், அதாவது மத்திய தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் காணப்பட்டது. இந்த வெயிலுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உயர் அழுத்தங்கள். அதாவது நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தற்பொழுது காற்று இல்லாமல், இப்போ வந்து காற்று அடிச்சு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தான் வெயில் அடித்தாலும் தெரியாது. அது வந்து காற்று இப்போ வந்து குளிர் காற்று அடிக்குது, தென்றல் காற்று அடிக்குது, ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. தென்மேற்கு பருவமழை காலத்திலாம் பார்த்தீங்கன்னா காற்று அப்படிங்கிறது அப்படியே வலுவாக ஃபோர்ஸாக நம்ம தமிழகத்தில் அப்படியே அடிச்சுட்டே இருக்கும். அப்போ அந்த காலத்தில், அந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும். ஆனால் அந்த வெயில் வந்து ரொம்ப அதிகமாக தான் அடிக்கும். ஆனால் அந்த ரொம்ப அதிகமான வெயில் கூட நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று வந்து அப்படியே ஃபோர்ஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் காற்று அடிப்பதனால வெயில் தெரியாதுங்க. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி காற்றே இல்லைங்க. குறிப்பாக வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், தென் உள் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம் காற்று இல்லாத ஒரு அமைதியாக இருக்கிறது. காற்று அடிக்குது, ஆனால் அந்த காற்று வந்து அது வந்து ஒரு வெப்ப காற்றாக தான் அடிக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, அதாவது வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகிறது. நீங்கள் எல்லாருமே கவனமாக இருங்க. குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எங்கு போனாலும் நீங்கள் வந்து தண்ணீர் பாட்டில் கையில் கொண்டு போவது நல்லதுங்க. ஸோ இன்று மதியம் நம்ம தமிழகத்தில் பதிவான வெப்பநிலை பார்த்துருவோம். சென்னை 32 டிகிரி பதிவாக இருக்குது. காஞ்சிபுரம் 37 டிகிரிங்க. மதுராந்தகம் 35 டிகிரி. திருவண்ணாமலை மாவட்டம் 37 டிகிரி. வேலூர், சித்தூர் 38 டிகிரி. திருத்தணியில் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி தொட்டு விட்டது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் 36 டிகிரி. சேலம் மாவட்டம் 36ங்க. ஈரோடு மாவட்டம் பார்த்திங்கன்னா 40 டிகிரி. ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 40 டிகிரி. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இதில் வந்து பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா 39, கோயம்புத்தூரில் 36 பதிவாக இருக்குது. திண்டுக்கல் பார்த்திங்கன்னா 37, மதுரை மாவட்டம் 38, தேனி மாவட்டம் 38, விளாத்திக்குளம் 36 டிகிரி. திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 40 டிகிரி கடுமையான வெயில் வந்து அடிச்சிருக்கு. ராமநாதபுரம் 33 டிகிரிங்க. புதுக்கோட்டை 36, காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா 36 டிகிரி. நாகப்பட்டினம் 31, முத்துப்பேட்டை 32, மயிலாடுதுறை 34 டிகிரி. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி. கும்பகோணம் 35 டிகிரி. மன்னார்குடி 35 டிகிரி. திட்டக்குடி, நெய்வேலி 36 டிகிரி. பெரம்பலூர் 37. இதில் வந்து திருச்சிக்கு மேற்கே திருச்சி, முசிறி, கரூர், நாமக்கல் பார்த்திங்கன்னா 40 டிகிரி. குறிப்பாக தாராபுரம், அரவங்குறிச்சி, கரூர், திருப்பூர், ஈரோடு
பெரும்பாலான இடங்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் தொட்டு விட்டது. எனவே நிச்சயமாக வரக்கூடிய மாதங்கள் அல்லது வரக்கூடிய மாதங்களில் வாரங்கள், வரக்கூடிய நாட்கள், அதாவது தெளிவாக சொல்லப்போனால் வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 40 டிகிரி தொட்டு விட்டதுங்க நம்ம தமிழகத்தில். இன்று பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெப்பக்காற்று வீசியிருக்கிறது. அதாவது காற்று அடித்தால் கூட அது வந்து ஒரு 40 கிலோமீட்டர் மேலே அடிக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் அது வந்து ஒரு மெல்ல நகரும் காற்றாக வந்து அடிக்குது. ஸோ இந்த மெல்ல நகரும் காற்று என்ன பண்ணும்னா அது வந்து ஒரு வெப்ப காற்றாக தான் வீசும். இப்போ வந்து மேற்கு உள் மாவட்டங்களில் காற்று அடித்தா கூட அது வந்து ஒரு அனல் காற்றாக வெப்ப காற்றாக தான் அடிக்கும் தவிர குளிர் காற்று அடிக்காது, ஈரப்பதம் காற்று அடிக்காது. ஸோ பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா காற்று அடித்தா அது வந்து ஒரு வெப்ப காற்றாக தான் அடிக்கும். எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, மழை எப்போது பெய்யும், நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா, மாவட்டம், ஏரியா முழுவதும் கனமழை எப்போது பெய்யும்? இப்போ வாங்க பார்க்கலாம். நிச்சயமாக மழை உண்டுங்க. வரக்கூடிய மாதங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் வாரம், குறிப்பாக ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டம் பெரும்பாலும் தற்பொழுது அதிகமான வெயில் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேற்கு மாவட்டங்களுக்கு மிகவும் சிறப்பான மழை பெய்ய போகுது. தற்பொழுது 40 டிகிரி தொட்டு விட்டது. அந்த 40 டிகிரிக்கு நிச்சயமாக என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சென்டிமீட்டர் மேலே, 20 சென்டிமீட்டர் மேலே கூட மழை வந்து பதிவாகலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் இந்த கோடையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை பதிவாகும். சில இடங்களில் மேகவெடிப்பு மழையும் தீவிரமாக பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. ஆலங்கட்டி மழை கண்டிப்பாக பெய்யுங்க. ஆலங்கட்டி மழை, இடி மின்னல், சூறாவளி காற்று எல்லாமே அதிகமாக இருக்கும். எனவே இந்த கோடை மழை அப்படிங்கிறது அது வந்து நம்ம வெப்பம் நம்ம தமிழகத்தில் எவ்வளவு அதிகமாக வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு தாங்க மழை பெய்யும். இப்போ குறைவாக வெயில் அடிச்சு அப்படின்னா குறைவான ஒரு மழை தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில். இந்த அதிகமான வெயில் என்ன பண்ணும்னா அதிகமான மழை மேகத்தை தீவிரப்படுத்தும். எனவே கவலை வேண்டாம், நிச்சயமாக மழை உண்டு. எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வரப்போகுதுங்க. நிச்சயமாக மழை வரும். அதாவது இன்றைக்கி வந்து தேதி 30, 31 மழை இருக்காதுங்க. 1ஆம் தேதி ஏப்ரல் 1 கூட மழை இருக்காது. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே தான், அதாவது இன்னும் ஒரு 3 தினங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படுங்க. மேக்ஸிமம் ஒரு 4 தினங்களுக்கு கூட காணப்படலாம். ஆனால் 4 தினங்களுக்கு கழித்து ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான மழை இருக்குது. மிகவும் வலுவான சுற்று மழை கண்டிப்பாக காத்திருக்கு. எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா இந்த இந்திய பெருங்கல் காற்று வந்து வரப்போகுதுங்க. இந்திய பெருங்கல் காற்று வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் MJO, அதாவது இந்தியாவிற்கு அதிகமான தமிழகம், வட இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியா, தமிழகம் உட்பட இந்தியா முழுவதுமே அதிகமான மழை தரக்கூடிய அந்த சாதகம் MJO அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் குறிப்பாக நிலநடுக்கோட்டு பகுதியில் வரப்போகிறது, வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த MJO வரும்போது அதனுடைய தாக்கம் நம்ம தமிழகத்தில் உணரப்படும். அதாவது எப்படின்னா அதிகமான மழை பெய்யும். காலை, மாலை, இரவு, நள்ளிரவு வரக்கூடிய சுற்று பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மழைங்க. அதாவது மினி ஒரு மழைக்காலம் போல் கூட பெய்யலாம். அதாவது நள்ளிரவில் மழை பெய்யும், அதிகாலையில் கூட மழை இருக்கும், காலையில் மழை இருக்கும், மதியம் மழை தொடங்கும், மாலை இரவு தீவிரமாக இருக்கும், பிறகு நள்ளிரவு அங்கங்கே மழை இருக்கும். ஸோ இப்படி ஒரு நாள் முழுக்க மழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. கவலை வேண்டாம். நாம் அறிவித்து கொண்டே இருக்கிறோம், எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும், எல்லா மாவட்டங்களுக்கும் எங்கும் ஒதுக்காமல் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கோம். நாம் அறிவித்தபடியே சொன்ன மாதிரி மழை வருங்க. கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்க, சரிங்களா? கண்டிப்பாக மழை பெய்யும். ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஏப்ரல் மாதம் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, அந்த மாவட்டங்கள் பெயரை வந்து தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் மழை பெய்யாத வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஆலங்கட்டி மழையும் சூறாவளி காற்று மழையும் காத்திருக்கிறது. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யாறு, அதே போல் வந்தவாசி, குறிப்பாக காஞ்சிபுரம், அரக்கோணம், பொன்னேரி, பழவேற்காடு, வேலூர், குடியாத்தம், சித்தூர், ஆரணி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் போலூர், திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது சென்னைக்கும் மழை பெய்யும்,
வட உள் மாவட்டங்களுக்கு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது. ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே விட்டு கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் வட உள் மாவட்டங்களில் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டம். ஸோ தென் மாவட்டங்கள் பொறுத்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அதிகமான வெப்பம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அதிகமான வெப்பம் மழையாக மாறும். எப்போ மழையாக மாறும்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே தான் தமிழகம் முழுவதும் மழை பெய்யும் போது தென் மாவட்டங்களில் மழை பெய்யும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மானாமதுரை, மதுரை மாவட்டம், அதே போல் சிவகங்கை, பரமக்குடி, அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தார், திருநெல்வேலி மாவட்டம், நாங்குநேரி, அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில், திஷான்விளை, தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், வாடிப்பட்டி, பேரையூர், ராஜபாளையம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டம் பழனி, வேடசந்தூர், திண்டுக்கல், கொடைக்கானல், தேனி மாவட்டம் தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா வலுவான சுற்று மழை காத்திருக்கு. தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை கண்டிப்பாக காத்திருக்கு. ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டம். ஸோ டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான மழை காத்திருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, வேதாரண்யம், மயிலாடுதுறை, நெய்வேலி, பெரம்பலூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி மற்றும் தெற்கு டெல்டா முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், திருவாரூர், மன்னார்குடி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையும் மிக கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பான மழை பெய்ய போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு உள் மாவட்டம். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை உறுதி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டம், கரூர் இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம், ஐஸ் கட்டி மழையும் பதிவாகும், மேகவடிப்பு மழையும் சில நேரங்களில் 20 சென்டிமீட்டர் மேலே அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. இந்திய பெருங்கல் காற்று வரப்போகுது. எப்போதுமே இந்திய பெருங்கல் காற்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமாக மழை கிடைக்கும். எம்ஜேஓ அமைப்பும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புயலும் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்குது. புயலும் நம்ம தமிழ்நாட்டிற்கு காற்று சுழற்சியாக வரலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. காற்று என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் அது காற்று சுழற்சியாக தாழ்வு மண்டலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிற்கு வரும். ஒருவேளை புயலாக மாறினால் அது நிச்சயமாக அவர்களுக்கு, அதாவது புயலாக மாறினால் அது நமக்கு வராதுங்க. புயலாக மாறினால் அது மியான்மர் அப்படின்னா ஒடிசா பக்கம் போகும். ஒருவேளை அது புயலாக மாறாமல் ஒரு லோ சிஸ்டமாக வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு தான் வரும். எது எப்படியோ அது வந்தாலும் வராவிட்டாலும் நம்ம தமிழ்நாட்டிற்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்வது உறுதிங்க. கவலை வேண்டாம். வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரம் 2ஆம் தேதிக்கு மேலே வலுவான சுற்று மழை தொடங்குகிறது. எல்லா இடங்களுக்கும் படிப்படியாக மழை தீவிரமடையும். நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பேர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றி.